வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியா சமையல். இன்னைக்கு வீடியோவில் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி பன்னீர் நக்கட்ஸ் எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 150 கிராம் பன்னீரை ஒரு டைம் நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு நான் எடுத்திருக்கேன். கேரட் துருவுறதில் வச்சு பன்னீரை நல்லா துருவி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு நீங்கள் நைஸாக துருவ முடியுமோ அந்தளவுக்கு நல்லா நைஸாக துருவி எடுத்துக்கோங்க. நான் குட்டி குட்டி பன்னீராக இருக்கனால கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் கட்டியாக பெரிய பன்னீராக இருந்துச்சுன்னா ஈஸியாக துருவி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு உதிரி உதிரியாக நல்லா துருவி எடுத்துக்கிட்டேன். பெரிய ஸ்பூனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன ஸ்பூனாக இருந்துச்சுன்னா 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அதே ஸ்பூனில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு கரெக்டாக இருக்கும். மல்லி பவுடர் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா அந்த பன்னீரில் நல்லா சேர்ந்து வரணும். அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பொடியாக கட் பண்ணால் கொத்தமல்லி இலையை சேர்த்துடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். இந்த பன்னீரில் இருக்க தண்ணியும் வெங்காயத்தில் இருக்க தண்ணியும் நல்லா கரெக்டாக வந்துடும். குட்டி குட்டி உருண்டையாகவும் செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா தட்டையாக கூட செஞ்சு எடுத்து வச்சிடலாம். உங்கள் எந்த ஷேஃப்க்கு வேணுனாலும் செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. நான் இந்த ஷேஃபுக்கு எடுத்து வச்சாச்சு. இப்போ கடாயில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் அதிகமாக வேண்டாம். இப்போ நம்ம எல்லா பன்னீரையும் ஆட் பண்ணிக்கிடலாம். ஸ்டவ்வை நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம திருப்பி திருப்பி போட்டுடலாம். ரொம்பயுமே டைம் எடுக்காது, டக்குன்னு பண்ணிடலாம். குழந்தைங்க ஸ்நாக்ஸ் எது வேணும்னு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. 2 பக்கமும் திருப்பி திருப்பி போட்டுடலாம். ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். சூப்பராக வந்திருக்கு. குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். பன்னீர்னாலே சாப்பிடாத குழந்தைங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி மீதம் இருக்க பன்னீரையும் நம்ம சுட்டு எடுத்துடலாம். ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போட்டுடலாம். அவ்வளோதாங்க, எடுத்தாச்சு. சூப்பரான பன்னீர் நக்கட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பிடிக்கும். நல்லா காரசாரமான ஸ்நாக்ஸாக நீங்கள் சாஸோட வச்சு சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களை நான் வேறு சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.